வணக்கம் நண்பா, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, காங்கேயத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் செட்டியார்பாளையத்தில் வந்து ஒரு சர்வீஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுவும் 3 ஃபேஸ் சர்வீஸு. என்னடா இது புதுசாக போடாமல் எல்லாத்தையும் பழசாக போட்டுட்ருக்கான்னு பார்க்காதீங்க, செகண்ட் ஹேண்டாக வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல். ஸோ இதே சர்வீஸை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டெம்பரவரி சர்வீஸுக்காக ஆல்ரெடி ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு டெம்பரவரி சர்வீஸ் வேணும் அப்படிங்கிறனால டெம்பரவரி சர்வீஸுக்காக அடிஷ்னலாக ஏன் புதுசாக வாங்கிட்டு இருக்காட்டி அப்படின்ட்டு செகண்ட் ஹேண்டாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து 3 ஃபேஸ் சர்வீஸு. ஒயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்குது. ஏன்னா டெம்பரவரி சர்வீஸுங்கிறனால இதுவே போகுது அப்படிங்கிறனால ஒயர் 720 ஒயர் தான். சர்வீஸ் பைப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதே சர்வீஸ் பைப் தான். அங்கேருந்து கொண்டாந்து அப்படியே தான் போட போகிறோம். 10 அடியில் ஒன்று இருந்துச்சு, 8 அடியில் ஒன்று இருந்துச்சு. ஸோ நம்ம 10 அடியில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு 10 அடியில் ஒன்று போட்டு சர்வீஸ் பைப்பில் ஆல்ரெடி எல்போ தான் போட்டுருந்தாங்க. நம்ம பழைய ஒயர் திரும்ப அதை வழியே கோர்க்கறனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த எல்போவை கழட்டிட்டு பெண்டு போட்டிருக்கோம். ஏன்னா ஒயர் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்படிங்கிறனால பெண்டில் வந்து ஈஸியாக ஒயர் வந்துடும். எல்போனா வராது, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிறனால நம்ம வந்து பெண்டு போட்டுக்கிட்டோம். பீங்கான் ட்ரில்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்டதுன்னு தெரியல, இருந்தாலும் ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்புறம் பார்த்துட்டு அதில் டிசி கம்பி, அதாவது காப்பர் கம்பியை போட்டு அந்த ரீல்லாம் கட்டியாச்சு. கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க ஸ்டேவை ஃபுல்லாக இழுத்து ஒயர்லாம் ஸ்டெடி பண்ணிட்டு இழுத்து கட்டிகிட்டு இருக்கோம். எல்லாம் இழுத்து கட்டி ஸ்டெடி பண்ணியாச்சு. அப்படியே பைப்பு தூக்கி ஹோல்சேல் உள்ள சொரவே அப்படியே கிளாம்ப் அடிக்க வேண்டியது தான். கிளாம்ப் அடித்தோம். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே மேலே எட்ஜில் இருக்கிறனால கிளாம்ப் அடித்து நிற்கலை. ஒரு 2 கிளாம்ப் மட்டும் சப்போர்ட்டு கொடுத்துட்டோம். மித்த பார்த்திங்க அப்படின்னா இழுத்து கட்டிட்டோம். இழுத்து கட்டிட்டு உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா உள்ளேயும் வந்து ஒரு 2 கிளாம்ப் அடிச்சு விட்ருக்கோம், எங்கேயும் நகர்றக்கு இல்லாமல். இதில் மீட்டர் போர்டு பாக்ஸ் ஒன்று இருக்குது, அப்புறம் மெயின் சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று இருக்குது. மெயின் சுவிட்ச் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சர்வீஸ் கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக ஆர்சிசிபி கேட்பாங்க அப்படிங்கிறனால நம்ம ஆர்சிசிபி ஒன்று மாட்டியிருக்கோம். மெயின் சுவிட்ச் நல்லா இருந்துச்சுனால ஏன் மெயின் சுவிட்ச் தூக்கி போடாட்டி அப்படின்ட்டு அதையே கழட்டி போட்டாலும் வேஸ்ட்டாக போயிருமே அப்படிங்கிறனால மெயின் சுவிட்ச் பக்கத்துலேயே ஆர்சிசிபி மாட்டிட்டோம். அதுக்கு உண்டான இடத்தெல்லாம் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப பழைய காலத்து மெயின் சுவிட்ச் போல் நல்லாவே ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, நல்லா கெட்டியாகவும் இருக்குது. ஃபீஸ் கேரியர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீங்கன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எத்தனை வாட்டி இழுத்தாலும் உடையாது போல். போர்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ வர ஃபியூஸும் சரி போர்டும் சரி 2 தட்டு தட்டினா 2 ஆக்ஸாப்பிள் அறுத்தாவே உடஞ்சி போயிடுது. ஆனால் அப்போ இருக்கிற போர்டு ஃபீஸ் கேரியர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆல்ரெடி மீட்டர்லேருந்து அவுட்புட் எடுத்து ஃபீஸ் கேரியரில் 3 ஃபீஸ் கேரியர்லையும் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே ஃபீஸ் கேரியர்லேருந்து அவுட் எடுத்து அப்படியே டேரெக்டாக கொண்டு மெயின் சுவிட்சோட இன்னில் கொடுத்துட்றோம். மெயின் சுவிட்சோட இன்னில் எடுத்து அதுக்கப்புறம் ஆர்சிசிபி மாட்டி ஆர்சிசிபியோட இன்னில் கொடுத்துட்றோம். அப்புறம் வேணுங்கிறப்ப மேலே நம்ம வந்து அவுட் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஆர்சிசிபி மாட்டிட்டு ஒயர் கனெக்ஷன் எல்லாம் மட்டும்தான் கொடுத்து வைக்க போகிறோம். நாளைக்கு லைன் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஆர்சிசிபியிலிருந்து அவுட் எடுத்து லைன் எடுத்து கொண்டு போய் கொடுக்க முடியும். கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம். மீட்டர் பாக்ஸையும் மாட்டியாச்சு, அடுத்து மெயின் போர்டு பாக்ஸையும் மாட்டியாச்சு, ஆர்சிசிபியும் மாட்டியாச்சு. நீ லைன் இழுத்து கட்டினா சரி. ஸோ சர்வீஸ் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பத்தில் நம்ம ஏணியை போட்டு சும்மா மேலே நின்று மட்டும் ஓரளவுக்கு கீழே ஒரு 10 அடிக்கு மேலே மட்டும் கட்டி விட்டால் வேலை முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்குங்க. ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாச்சும் தப்புகள் தவறுகள் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள், அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சரி பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.